பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் மாநில தலைவர் செங்கோட்டுவேல் தலைமையில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பசும்பாலுக்கு 30 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 40 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஓராண்டாக அரசிடம் கோரிக்கை வைத்து வருவதாகவும், ஆனால் தங்களை சந்திக்காமல் முதல்வர் புறக்கணிப்பது வருத்தமடைய செய்வதாகவும் கூறினார். வரும் 30 நாட்களுக்குள் தமிழக அரசு தங்களை அழைத்து பேசாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் செங்கோட்டுவேல் கூறினார். விலையை உயர்த்தி கொடுக்க கேட்டுக்கொண்டோம். ஆனால் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. ஆகையினால் பால் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்தோம். பால் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்த போது அரசாங்கம் ஆளுங்கட்சியினர் உதவி கொண்டு இந்த போராட்டத்தை நசுக்கிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் எங்கள் கோரிக்கையை புதுப்பித்துள்ளோம். எங்கள் அரசு வரும் 30 நாட்களுக்குள் எங்களை அழைத்து பேசி நியாயமான விலையை கொடுக்காவிட்டால் இந்த 30 நாட்களில் ஒரு தமிழ்நாடு தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை சேலம் நகரிலே நடத்த இருக்கிறோம். இக்கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.